203வது கொடியேற்றமா. இப்போ 200 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த முகமது தம்பிலப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்று வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ் வணங்குற இடத்துல கபரு இருக்கக்கூடாதுங்கிறான். கபரை வச்சுட்டே வணக்கம் பெருகுதே. அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்போ என்ன இதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்க இல்லையா, கஷ்டமண்டு வரக்குள்ள ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி தேடலையா? அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடம் உதவி தேடலாம். மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, திண்டு கழிச்சவன்ட்டான் போகணும் சோத்து பிச்சைக்கு, உடுத்து கழிச்சவன்ட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கும்பாங்க. அவனுக்கே தின்ன வழி இல்லாமைக்கான் போய் சோத்துக்கு போய் கையை நட்டலாமா? நம்ம சாதாரணமாக மனுஷன்கிட்ட கேட்குறேன்டாலும், உயிரோட இருன்ட்ட போய் கேட்குறேன்டாலும் இருக்கிறவன்ட்டான போய் கேட்போம், தாங்க வாப்பான்ட்டு. அவனு வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆக்கலை, நீ என்னடா என்ற கேட்குறேன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா? கேட்க மாட்டோமே. அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நான் கேட்க, இந்த மகான்கள் ரெண்டு ஓடுறீங்க, சின்ன மௌலானா பாண்டு ஓடுறீங்க, பி சவுலாவுலியா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லாண்டு ஓடுறீங்க. சரி, அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூரில் இருக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே? மவுத்தா போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தாண்டாங்க? சின்ன ஒரு லாஜிக் தான். அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாம தான் மவுத்தாகிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாம தான் மவுத்தாகிருக்கிறார். மவுத்தானத்தால தான் கபூர். உயிரோடு இருக்கிறவன புதப்பமா? மவுத்தானத்தாலான கபூர். அவரையே அவர் காப்பாற்ற முடியல, ஒன்றை எப்படி காப்பாற்றுவார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி எம்பாங்க, எங்களால் முடியாதும்பாங்க. நபிமார்களுக்கே முடியாதாம், மகான்கள் கையை பிடிப்பாங்களாம். இவன் சொல்கிறான், இவன் பயானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களாம். அவர் நிலைமையே அல்லாஹு ஆலம். நபிமார்களே யா நப்சிங்கிறாங்க. அந்த மஹ்ஷர் வெளியில் ஷேக் நாயத்தை எங்கே போய் பார்க்க? எந்த தொங்கலில் நிற்பார் உங்கள் தங்கள்? அந்த மஹ்ஷர் வழியில் உங்களோட தங்கள் எங்கே நிற்பார்? எந்த தொங்கலை? முடியுமா அவரால்? இயலாத. அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அரசியல் தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீஸையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனசில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு 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 சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டா என்ன? இப்போ இருக்கிற ஷேகு, அவருக்கு பையத்து கொடுத்த ஷேഖண்டு வந்து அலி ரலியல்லாஹு தஆலான்ட்ட போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல், பேர் பட்டியல், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பையத்து எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்க வச்சு அதை அடக்கட்டான். கடுதம் முங்கர் நக்கீருக்கு அது கடுதம். கபனுக்க வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களாம் முன்கர் நக்கீர். ரைட், அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமா? இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10-20 காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்கை செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில் குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாமண்டு. எவ்வளவு பெரிய ஒரு நம்பி இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள். கபருக்கு போகல அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாகி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்போ எங்கே போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அப்போ அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி, அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிக்கான், நன்மதிமே எல்லாம் எழுதப்படும். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரா, கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார், நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்கே? அவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை. இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம்.